இதோ என் பெயர் ஸ்ராக். இன்று காலை முதல் என் மெடிக்கல் ஸ்டோருக்கு எந்த வாடிக்கையாளரும் வரவில்லை. என் வருமானம் அதிகரித்து என் தங்கையின் கல்விக் கட்டணத்தை செலுத்த வசதியாக அதிக அளவில் மருந்துகளை வாங்கும் வாடிக்கையாளர் யாராவது வரமாட்டாரா என்று நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்தேன். நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தபோதே ஒரு முதியவர் மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்தார். மகனே, இந்த சீட்டைப் பார். இதில் எழுதியிருக்கும் மருந்துகளை எனக்கு கொடு என்று நள்ளிரவு நேரத்தில் மெடிக்கல் ஸ்டோர் கவுண்டரில் நின்று கொண்டு நடுங்கும் விரல்களால் ஒரு சீட்டை நீட்டியபடி பதற்றமான குரலில் அந்த முதியவர் கேட்டார். என் தங்கை நேஹாவின் கல்விக் கட்டணம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த நான் அந்த முதியவரை உற்று நோக்கினேன். சாலையில் போக்குவரத்து வெகுவாக குறைந்திருந்தது. எங்கும் இரவு நேர அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் கடையில் அந்த முதியவரைத் தவிர வேறு யாரும் இல்லை. நான் அமைதியாக அவர் நீட்டிய சுருங்கிய சீட்டை வாங்கி பார்த்தேன். அதில் மிக விலையுயர்ந்த மருந்துகள் எழுதப்பட்டிருந்தன. அவை சாதாரண மருந்துகள் அல்ல என்பதையும் எல்லா மெடிக்கல் ஸ்டோர்களிலும் அவை கிடைக்காது என்பதையும் நான் நன்கு அறிவேன். நான் கடையில் இருந்த கண்ணாடி அலமாரியிலிருந்து கவனமாக மருந்துகளை எடுத்து கவுண்டரில் வைத்துவிட்டு கணினியில் பில் போட்டு அந்த முதியவரை பார்த்தேன். அங்கிள், இந்த மருந்துகளின் விலை 5000 ரூபாய் என்று மென்மையாக அவரிடம் சொன்னேன். அந்த முதியவரின் முகத்தில் கவலையும் இயலாமையும் உடனே வெளிப்பட்டன. அவர் பதற்றத்துடன் தனது ஆடைப்பைகளை துழாவத் தொடங்கினார். மகனே, என்னிடம் இவ்வளவு பணம் இல்லை. மருந்துகள் இவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. குறைந்த விலையில் சிறிது மருந்துகளை தர முடியுமா? என் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. என்னால் சுவாசிக்க முடியவில்லை என்று அவர் குரலில் இருந்த ஒரு விசித்திரமான இயலாமை என் இதயத்தை உலுக்கியது. என் தங்கை நேஹாவின் அப்பாவித்தனமான புன்னகையும் இன்று காலை வேலைக்குச் செல்லும்போது என் அம்மா சொன்ன வார்த்தைகளும் என் நினைவுக்கு வந்தன. ஸ்ராக், நேஹாவின் கல்விக் கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி தேதி வந்துவிட்டது. நீ சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை கவனமாக பார்த்துக்கொள், அதை செலவு செய்துவிடாதே என்று அம்மா கவலையுடன் சொன்னது என் காதுகளில் ஒலித்தது. அந்த பணத்தை எத்தனை தூக்கமில்லாத இரவுகளை கடந்து சேர்த்தேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த முதியவரின் இயலாமையையும் மரண பயத்தையும் பார்த்த பிறகு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. கல்விக் கட்டணத்திற்கு ராகேஷ் அங்கிளிடம் நாளை முன்கூட்டியே சம்பளம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அவர் என்னை ஒருபோதும் மறுக்க மாட்டார் என்று நினைத்தேன். ஆனால் இந்த நேரத்தில் அந்த முதியவரின் உயிரை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியம். நான் அவரிடம், பரவாயில்லை அங்கிள், நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்துச் செல்லுங்கள். பணம் குறைந்தால் என் பங்கிலிருந்து சேர்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். என் தங்கையின் கல்விக் கட்டணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்திலிருந்து மீதித் தொகையை எடுத்து மருந்துகளை அவரிடம் கொடுத்தேன். அந்த நபர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின் எனக்கு ஆசி வழங்கிவிட்டு மெல்ல மெல்ல கடையின் கண்ணாடி கதவு வழியாக வெளியே சென்றார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் கவுண்டரை சுத்தம் செய்ய திரும்பியபோது மூலையில் அவர் தனது பழைய கண்ணாடியை மறந்து வைத்துச் சென்றதை கவனித்தேன். அவர் பார்வை மங்கலாக இருப்பதால் சாலையில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அவரை தேடி வெளியே ஓடினேன். கடையிலிருந்து வெளியே வந்ததும் என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. கையில் இருந்த கண்ணாடி கீழே விழாமல் தப்பித்தது. சாலையில் வெளிச்சம் குறைவாக இருந்தாலும் என் கண்முன்னே தெரிந்த அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சி என்னை ஆச்சரியக் கடலில் தள்ளியது. ஏழ்மையாகவும் பலவீனமாகவும் தெரிந்த அந்த முதியவர் சில அடிகள் முன்னால் சென்று அங்கு நின்றிருந்த கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு நிற லேண்ட் குரூசர் காரின் பின்புறக் கதவைத் திறந்து மிகவும் கம்பீரமாகவும் நிம்மதியாகவும் உள்ளே அமர்ந்தார். காரின் இன்ஜின் ஒரு கனமான மற்றும் சத்தத்துடன் இயங்கி அமைதியாக சாலையில் நகரத் தொடங்கியது. என் பார்வை எதிர்பாராத விதமாக அந்த காரின் பின்னால் இருந்த நம்பர் பிளேட் மீது பட்டது. என் மூச்சு திணறியது. அதில் தெளிவாக பெரிய எழுத்துக்களில் UP6 AB மற்றும் சில எண்கள் எழுதப்பட்டிருந்தன. என் மூளைக்குள் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. என் உடல் முழுவதும் காய்ந்த சருகை போல நடுங்கியது. என் மூத்த சகோதரி ஆபா அக்காவின் உயிரை பறித்த அதே நபருக்குத்தான் இப்போது நான் உயிர்காக்கும் மருந்துகளை கொடுத்திருக்கிறேன். இந்த எண்ணம் என் மனதில் ஒரு ஆபத்தான புயலைப் போல எழுந்து என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. இது 4 ஆண்டுகளாக போலீசால் தேடப்பட்டு வரும் அதே கார் மற்றும் அதே நம்பர் பிளேட். இது என் மகிழ்ச்சியான குடும்பத்தையே இருளில் தள்ளியது. அக்கா போனில் பேசிக்கொண்டே வீட்டிலிருந்து வெளியேறிய அந்த இரவு எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் பால்கனியிலிருந்து அவர் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் அதே கருப்பு நிற லேண்ட் குரூசர் காரில்தான் வீட்டிலிருந்து பாதுகாப்பாக புறப்பட்டுச் சென்றார். ஆனால் அதன் பிறகு சில மணி நேரங்களில் அக்காவின் உடல்தான் வீட்டிற்கு வந்தது. அந்த கார் வீட்டிலிருந்து கிளம்பியபோது அதன் நம்பர் பிளேட்டில் இருந்த எண்களை நான் தெளிவாக கவனித்தேன். அது எனக்கு நன்றாக நினைவிருந்தது. அந்த கருப்பு நிற காரை பற்றியும் அக்கா இறப்பதற்கு முன் அந்த காரில்தான் ஏறிச் சென்றார் என்ற தகவலையும் நான் போலீசிடம் சொன்னேன். அவர் சென்ற 2 மணி நேரத்திலேயே அக்காவின் மரணச் செய்தி எங்களுக்கு கிடைத்தது. நிச்சயமாக கொலையாளி அந்த காரில்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த நம்பரை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. நான் இன்னும் சாலையோரத்திலேயே நின்று கொண்டிருந்தேன்.
இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு கொலையாளி இப்படி திடீரென்று, அதுவும் இந்த விசித்திரமான தோற்றத்தில் என் கண்முன் வருவான் என்பதை என் மூளையால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் மிகவும் மெதுவாக, தளர்வான மற்றும் நடுங்கும் கால்களுடன் மீண்டும் கடைக்குள் வந்து சுவரை சாய்ந்து தரை அமர்ந்தேன். அவர் விட்டுச் சென்ற பழைய கண்ணாடி என் கைகளில் இறுக்கமாக இருந்தது. நான் மிகுந்த சிரமப்பட்டு என் உள்ளுக்குள் புதைத்து வைத்திருந்த பழைய கசப்பான நினைவுகள் மற்றும் வலிகள் மீண்டும் என் மனதில் நிழலாடின. அந்த காயங்கள் இன்றும் முதல் நாளைப் போலவே ஆறாமல் இருந்தன. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்தில் எனக்கும் அம்மாவுக்கும் தவிர என்னைவிட மூத்த அக்கா ஆபா மற்றும் தங்கை நேஹா இருந்தார்கள். எங்கள் குடும்பத்தில் மிகுந்த அன்பு இருந்தது. என் தந்தை 2014 காலமானார். அக்காவுக்கு என் தந்தை நல்ல கல்வி புகட்டியிருந்தார். அவர் மிகவும் திறமைசாலி என்பதால் ஒரு நல்ல நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. அங்குள்ள உரிமையாளர் ராகேஷ் கோயங்காவின் மகன் சுபம் கோயங்காவுக்கு என் அக்காவை பிடித்திருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. அக்கா எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார், நன்றாக உழைத்தார். அவர் சம்பாதிக்கும் பணத்தில்தான் எங்கள் குடும்பம் சுமூகமாகச் சென்றது. நானும் என் தங்கையும் அவர் சம்பாதித்த பணத்தில்தான் படித்துக் கொண்டிருந்தோம். அப்போது நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என் தங்கை நேஹா 7ஆம் வகுப்பு. தந்தை இறந்த பிறகு அக்கா குடும்பத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தினார். நீ உன் படிப்பை முடித்துவிடு, அதன் பிறகு உன்னையும் அதே நிறுவனத்தில் நல்ல பதவியில் அமர வைக்கிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்துவோம் என்று அவர் என்னிடம் சொல்வார். உன் தம்பிக்கு வேலை கிடைத்ததும் நான் உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்று அம்மா அக்காவிடம் சொல்வார். ஆனால் நாங்கள் இருவரும் படித்து முடித்து எனக்கு வேலை கிடைக்கும் வரை திருமணம் செய்து கொள்ள அக்கா விரும்பவில்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக இருந்தது. நான் மருத்துவத்துறையில் படிக்க விரும்பினேன். ஒரு சிறந்த மருத்துவராக மாறி மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே என் ஒரே கனவாக இருந்தது. எங்கள் சிறிய அன்பான குடும்பத்தில் பெண் என்றும் பாராமல் அக்கா குடும்பத்தின் மொத்த சுமையையும் தன் தோளில் சுமந்திருந்தார். அவர் கோயங்கா இண்டஸ்ட்ரீஸில் சீனியர் ஆடிட்டராக பணியாற்றினார். நேர்மையாகவும் கொள்கைப்பிடிப்புடனும் இருந்ததால் அனைவரும் அவரை மதிக்கிறார்கள். ஒரு பெண்ணாக நான் எப்படி வெற்றி பெற்றேனோ அதேபோல நீயும் ஒருநாள் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறி குடும்பத்தின் அனைத்து கஷ்டங்களையும் போக்க வேண்டும் என்று அப்பா நமக்கு சிறகுகளை கொடுத்திருக்கிறார் என்று அவர் எப்போதும் என்னிடம் சொல்வார். நான் நிச்சயம் உன் திருமணத்தை விமரிசையாக நடத்தி வைப்பேன், அதில் எந்த குறையும் இருக்காது என்று நான் அக்காவிடம் வாக்குறுதி அளித்திருந்தேன். நாங்கள் 3 பேரும் மிகவும் அன்பாக இருந்தோம். எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. நேஹாவின் பேச்சுகள் வீட்டில் உற்சாகத்தை உண்டாக்கும். அக்கா எங்களை ஒரு கரை கூட படியாமல் கவனித்துக் கொண்டார். எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது அந்த இருண்ட இரவு வரும் வரை. அந்த இரவு இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. நான் என் அறையில் படித்துக் கொண்டிருந்தேன். என் அறை 2ஆம் தளத்தில் இருந்தது. அங்கிருந்து வெளியே உள்ள சாலையை தெளிவாக பார்க்க முடியும். அன்றைய தினம் அக்கா காலை முதலே மிகவும் கவலையுடன் இருந்தார். அக்கா, இன்று உங்கள் முகத்தில் அந்த பழைய புன்னகை இல்லையே, ஏன் என்று நானும் நேஹாவும் பலமுறை கேட்டோம். அவர் தலைவலிக்கிறது என்று சொல்லிவிட்டு எதையும் சொல்லாமல் தவிர்த்துவிட்டார். அக்கா காலையிலிருந்தே பதற்றமாக இருந்தது கண்கூடாக தெரிந்தது. அவர் செல்போனுக்கு அடிக்கடி அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவர் எங்களில் யாருக்கும் முன்னால் பேசவில்லை. போன் வந்ததும் அவர் அறைக்குள் சென்று அமைதியாக பேசிக்கொண்டார். நிறுவனத்தில் ஏதோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், அதனால்தான் அவர் கவலையாக இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். நான் என் புத்தகத்தை மூடிவிட்டு ஜன்னல் அருகே வந்தேன். எங்கள் வீட்டுக் கதவு அருகே ஒரு லேண்ட் குரூசர் கார் நிற்பதைக் கண்டேன். உள்ளே இருந்த நபர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அக்கா போனில் பேசிக்கொண்டே அந்த காரில் ஏறிச் சென்றார். அக்கா அலுவலகத்திற்குச் செல்லவோ அல்லது வீடு திரும்பவோ எப்போதும் தனது ஸ்கூட்டியைத்தான் பயன்படுத்துவார். யாராவது அவரை அழைத்துச் சென்றது இதுவே முதல் முறை. ஏதோ முக்கியமான வேலை என்றுதான் அவர் சென்றிருப்பார் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிகிறார், எனவே அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து அக்காவின் போன் வந்தது. நான் புன்னகையுடன் போனை எடுத்தேன். ஆனால் அவர் குரலில் நான் இதுவரை உணராத ஒரு விசித்திரமான பதற்றமும் வேகமும் இருந்தது. அவர் சொன்னார், சிராக், நான் சொல்வதை கவனமாக கேள். இன்று நிறுவனத்தின் கணக்குகளில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததற்கான சில முக்கியமான கோப்புகளை நான் கண்டுபிடித்துவிட்டேன். அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குச் செல்கிறேன். நீ அம்மா மற்றும் நேஹாவை கவனித்துக்கொள். நான் பதற்றமடைந்து, அக்கா, அப்படிச் செய்யாதீர்கள். கோப்புகளை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று தடுத்தேன். ஆனால் அவர் தன் கடமையில் உறுதியாக இருந்தார். என் பேச்சை கேட்காமலேயே போனை வைத்துவிட்டார். நான் இரவு முழுவதும் மிகுந்த அமைதியின்மையுடனும் ஒரு பயத்துடனும் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தேன். என் பதற்றத்தைக் கண்டு அம்மாவும் விழித்துக் கொண்டார். நாங்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு போன் செய்தோம், ஆனால் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது.
மறுநாள் காலை எங்கள் வீட்டிற்கு போலீஸ் வந்தனர். அவர்கள் சொன்ன செய்தி என் காலடியில் இருந்த மண்ணையே நசுக்கியது. உங்கள் சகோதரியின் உடல் நள்ளிரவில் ஒரு ரிசார்ட்டில் கண்டெடுக்கப்பட்டது. அங்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. உங்கள் அக்கா அளவுக்கு அதிகமாக போதைப்பொருள் உட்கொண்டதால் போதையில் ரிசார்ட் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டார் என்று போலீஸ் சொன்னார்கள். இதை கேட்டதும் நிலைகுலைந்து போனேன். இது நடக்கவே முடியாது. என் அக்கா இங்கிருந்து நலமாகத்தான் சென்றார். அவர் பார்ட்டிகளுக்குச் சென்றதே இல்லை. போதைப்பொருள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் பேச்சை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. நானும் அம்மாவும் என் தங்கையும் கதறி அழுதோம். அக்காவின் உடல் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் எங்களை நிரந்தரமாக விட்டுச் சென்று விட்டார். என் அக்கா மீது பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அவர் ஒரு வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. போதைப்பொருள் என்பது இருக்கட்டும், அவர் இதுபோன்ற தவறான மனிதர்களின் அருகிலேயே செல்ல மாட்டார். எங்கள் வற்புறுத்தலின் பேரில் போலீஸ் ஓரளவு விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அதற்குப் பிறகு அவர்களும் இந்த வழக்கை முறையாக அணுகவில்லை. அக்கா போனில்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்வதாகச் சொன்னது எனக்கு நினைவிருந்தது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதிலாக அவர் எப்படி ரிசார்ட்டுக்குச் சென்றார் என்பதுதான் புரியவில்லை. என் பேச்சை நம்ப போலீஸ் தயாராக இல்லை. அவர் போதையில் விழுந்துதான் இறந்தார் என்று கூறினார்கள். ஆனால் அக்காவின் உடலை பார்த்தபோது அவரது உடல் முழுவதும் நீல நிறத்தில் மாறியிருந்தது. அவர் பார்ட்டிக்கு சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. வீட்டிற்கு வந்த அந்த கருப்பு நிற காரை பற்றி நான் சொல்ல முயன்றேன். ஏனென்றால் இது விபத்து அல்ல, கொலை என்று எனக்கு உறுதியாக தெரிந்தது. போலீஸ் இதையும் நம்பவில்லை. அந்த காரை கண்டுபிடிக்கவும் முயற்சி செய்யவில்லை. சில நாட்கள் வரை விசாரணை தொடர்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? யாருடைய அழுத்தம் வந்தது? எந்த சக்தி இந்த வழக்கில் தலையிட்டது என்று தெரியவில்லை. திடீரென்று இதை ஒரு விபத்து என்று முடித்து வழக்கை நிரந்தரமாக மூடிவிட்டார்கள். எங்கள் வீட்டு நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. அக்கா மறைந்த பிறகு வீட்டுச் செலவுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. சில மாதங்கள் எப்படியோ சமாளித்தோம். ஆனால் இனிமேல் சமாளிப்பது கடினமாகிவிட்டது. என் மருத்துவப் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் அளவுக்கு சூழல் என்னை கட்டாயப்படுத்தியது. ஏனெனில் என் நோயாளியான அம்மா மற்றும் தங்கையின் பொறுப்பை நான் ஏற்க வேண்டியிருந்தது. பல மாதங்கள் வேலை தேடி அலைந்தேன். ஆனால் நம்பிக்கையின் ஒளி எங்கும் தெரியவில்லை. வீட்டில் பசிப்பட்டினி இருக்கும் சூழல் ஏற்பட்டது. என் குடும்பத்தை இந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மீட்பது என்று புரியவில்லை. அப்போதுதான் எங்கள் கடினமான வாழ்க்கையில் ஒரு மீட்பராக ஒருவர் வந்தார். அவர் ராகேஷ் கோயங்கா. என் அக்காவின் பாஸ் மிகவும் நல்ல மனிதர். அக்காவின் நேர்மையை அவர் எப்போதும் பாராட்டுவார். அக்கா இறந்தபோது எங்கள் துயரத்தை பகிர்ந்து கொள்ள அவரும் வந்திருந்தார். அவரது மகன் சுபம் கோயங்கா என் அக்கா மீது அன்பு வைத்திருந்தான். அவனும் எங்கள் துயரத்தில் பங்கு கொண்டான். இப்போது எங்கள் வீட்டின் நிதிநிலை பற்றி அறிந்ததும் ராகேஷ் ஜி என்னிடம், மகனே, உன் கஷ்டம் எனக்கு தெரியும். உன் அக்கா எப்போதும் எங்கள் நிறுவனத்தை வெற்றிப்பாதைக்கு கொண்டு சென்றாள். அவர் மிகவும் நல்லவர், நேர்மையானவர். அவரை என் மகள் போலவே கருதுகிறேன். நான் எவ்வளவுதான் வசதி படைத்தவனாக இருந்தாலும் மக்களுக்கு நிறைய உதவி செய்பவன். நீயும் என் மகன் போன்றவன் என்று கூறினார். நான் உனக்கு ஏன் உதவக்கூடாது? நீ கவலைப்படத் தேவையில்லை. என்ன வேலை செய்ய விரும்புகிறாய் என்று சொல். உனக்குத் தெரிந்த வேலையிலேயே நான் உன்னை சேர்த்து விடுகிறேன். உன் அக்காவைப் போல நீ அதிக படித்திருந்தால் உன்னை என் நிறுவனத்திலேயே வைத்திருக்கலாம் என்று அவர் கூறினார். நான் மருத்துவத்துறையில் படிக்க விரும்பினேன். மருத்துவராக வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று சொன்னேன். அதற்கு அவர், மகனே, உன் சம்பாத்தியத்தில் நீ படிப்பைத் தொடரலாம் என்று கூறி எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரில் நல்ல சம்பளத்துடன் வேலை வாங்கிக் கொடுத்தார். அதனால் வீட்டுச் செலவும் தங்கையின் படிப்புச் செலவும் பூர்த்தியானது. என் அக்கா இன்று உயிரோடு இருந்த ராகேஷ் ஜியின் மகன் சுபம் அவரை மணந்திருந்தால் அவருக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. நல்ல மாமனார் கிடைத்திருப்பார் என்று நான் நினைத்துக் கொண்டேன். சுபம் ஜியும் என்னை அவ்வப்போது சந்திப்பார். என் அக்காவை நினைத்து அவர் அழும்போது அவர்களிருவரையும் நாங்கள் கடவுளாகவே பார்த்தோம். எங்கள் துயர காலத்தில் உதவி செய்ததால் அவர்களை எங்கள் மீட்பராக கருதினோம். நான் ராகேஷ் ஜியின் நம்பிக்கையை காப்பாற்ற என் முழு உழைப்பையும் கொடுத்து ஸ்டோரில் வேலை செய்தேன். ஸ்டோரின் குளிர்ந்த தரையில் அமர்ந்திருந்த நான் என் சிந்தனையிலிருந்து மீண்டேன். கையில் இருந்த அந்த கண்ணாடி என்னை நிஜ உலகிற்கு கொண்டு வந்தது. என் நெஞ்சில் கோபமும் இயலாமையும் பழிவாங்கும் உணர்வும் கொழுந்துவிட்டு எரிந்தன. அந்த முதியவர் சாதாரண ஏழை அல்ல என்பது உறுதியானது. அவர் அந்த விலை உயர்ந்த காரில் அமர்ந்திருந்தார். மேலும் என்னிடம் பொய் சொல்லிவிட்டுச் சென்றிருந்தார். நான் எழுந்து நின்று ஸ்டோரின் வெளிச்சத்தில் அந்த கண்ணாடியை கவனமாக பார்த்தேன். அது உயர்தரமான கண்ணாடி. அதன் ஃப்ரேம் மிகவும் விலையுயர்ந்தது. அதன் தண்டு பகுதியை உற்று பார்த்தபோது நகரத்தின் மிக முக்கியமான மற்றும் பணக்கார பகுதியில் உள்ள ஒரு பெரிய ஆப்டிக்கல் சென்டரின் லேசர் முத்திரை இருந்தது. அதனுடன் ஒரு சிறிய சீரியல் எண்ணும் மிக நுணுக்கமாக பொறிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்ததும் என் இதயத்தில் பெரும் நம்பிக்கை துளிர்த்தது. இந்த சீரியல் எண் நிச்சயம் அந்த கடையின் பதிவேட்டில் இருக்கும்.
இதுதான் அந்த முதியவர் மற்றும் கொலையாளியின் காரை கண்டறிய உதவும் ஒரே துப்பு. அக்காவிடம் பணிபுரிந்த ராகேஷ் ஜியை அழைத்து அனைத்தையும் சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். அவர் செல்வாக்கு மிக்கவர், நிச்சயம் உதவுவார். ஆனால் திடீரென்று நின்றேன். ஸ்ராக், யாரிடமும் சொல்லாதே. அது பாஸ் என்றாலும் சரி. கொலையாளிக்கு விஷயம் தெரிந்தால் அவன் நிரந்தரமாக தலைமறைவாகிவிடுவான். இந்த வாய்ப்பையும் இழந்துவிடுவாய். ராகேஷ் ஜி போன்ற நல்ல மனிதரை என் தனிப்பட்ட பழிவாங்கும் செயலில் இழுத்து ஆபத்தில் சிக்க வைக்க நான் விரும்பவில்லை. நான் அந்த கண்ணாடியை மிகுந்த கவனத்துடன் என் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு இன்று வேலைக்குச் செல்வதற்கு முன் அந்த ஆப்டிக்கல் சென்டருக்குச் சென்று இந்த சீரியல் எண் மூலம் அந்த முதியவரின் முழு ஜாதகத்தையும் எடுக்க முடிவு செய்தேன். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். மீதி இரவு முழுவதும் அதே பதற்றத்துடன் கழிந்தது. விடியலுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். சூரியனின் முதல் கதிர்கள் அறைக்குள் நுழைந்ததும் எழுந்து தயாரானேன். இன்று என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். அறையை விட்டு வெளியே வந்தபோது அம்மா சமையலறையில் இருந்தார். நேஹா பள்ளி சீருடையில் தயாராக இருந்தாள். அண்ணா, உங்கள் கண்கள் ஏன் இவ்வளவு சிவப்பாக இருக்கின்றன? நீங்கள் இரவு தூங்கவில்லையா என்று நேஹா அப்பாவித்தனமாக கேட்டாள். ஒன்றுமில்லை, ஸ்டோரில் வேலை அதிகமாக இருந்தது, அதனால் களைப்பு என்று கூறிவிட்டு சீக்கிரம் சாப்பிடு, இல்லையென்றால் பள்ளிக்குத் தாமதமாகும் என்றேன். அப்போது அம்மா, மகனே, வந்து தேநீர் குடி. நேஹாவின் கல்விக் கட்டணம் என்ன ஆச்சு? இன்றுதானே கடைசி தேதி என்று கேட்டார். நான், அம்மா, கவலைப்படாதீர்கள், பணத்தை நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். இன்று ராகேஷ் ஜியிடம் கொஞ்சம் முன்பணம் வாங்கிக் கொள்கிறேன், அவர் மறுக்க மாட்டார். நீங்கள் எனக்கும் நேஹாவின் வெற்றிக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றேன். அம்மாவிடம் சமாதானம் கூறிவிட்டு தேநீரை அவசரமாக குடித்து முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். அந்த கண்ணாடியில் இருந்த லேசர் முத்திரை மற்றும் பெயரை அடிப்படையாக கொண்ட ஆப்டிக்கல் சென்டரை நோக்கி விரைந்தேன். ஆட்டோ பிடித்து நகரத்தின் பெரிய பிராண்டுகள் மற்றும் கடைகள் நிறைந்த விலையுயர்ந்த பகுதிக்குச் சென்றேன். சிறிது நேரத்தில் நான் அந்த பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் சென்டருக்கு முன்னால் நின்றிருந்தேன். அதன் கண்ணாடி கதவு மிகவும் ஜொலித்தது. உள்ளே இருக்கும் சூழல் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலைப் போல இருந்தது. ஒரு நீண்ட மூச்சை இழுத்துக்கொண்டு கதவை திறந்து உள்ளே சென்றேன். கவுண்டரில் இருந்த விற்பனையாளர் என் சாதாரண உடையை பார்த்து ஆச்சரியத்துடன், சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று மெல்லிய புன்னகையுடன் கேட்டார். நான், சார், ஒரு முக்கியமான வேலைக்காக வந்தேன். நேற்று இரவு யாரோ எங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் இந்த கண்ணாடியை மறந்து வைத்துச் சென்றுவிட்டனர். இதில் உங்கள் கடையின் முத்திரையும் சீரியல் எண்ணும் உள்ளது. எனவே இதன் உரிமையாளரை கண்டுபிடித்து இதை ஒப்படைக்க விரும்புகிறேன் என்று கண்ணாடியை கவுண்டரில் வைத்து மென்மையாக கூறினேன். விற்பனையாளர் அதை எடுத்து பார்த்துவிட்டு கணினித் திரையில் ஏதோ தட்டச்சு செய்தார். இது மிகவும் விலை உயர்ந்தது. எங்கள் பதிவின்படி இது சுரேஷ் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். அந்த சுரேஷ் யார்? அவருடைய முகவரி அல்லது ஃபோன் நம்பர் உங்களிடம் உள்ளதா என்று கேட்டேன். விற்பனையாளர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்துவிட்டு, வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை நாங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது, இது எங்கள் விதிமுறைக்கு எதிரானது என்றார். நான், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் மிகவும் வயதானவர் மற்றும் இதய நோயாளி. நேற்று இரவு அவர் தன் விலை உயர்ந்த மருந்துகளை கூட கடையில் விட்டுச் சென்று விட்டார் என்று கொஞ்சம் சீரியஸாக பொய் சொல்லி அவரை நம்ப வைக்க முயன்றேன். என் பேச்சை கேட்டு விற்பனையாளர் சற்று இளகி மீண்டும் திரையை பார்த்தார். சரி, சொல்கிறேன். உண்மையில் இந்த சுரேஷ் ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவர் இந்த நகரின் புகழ்பெற்ற தொழிலதிபர் ஒருவரின் பர்சனல் டிரைவர். அவர் பாஸ் தான் இந்த கண்ணாடியை எங்கள் கடையில் வாங்கி அவருக்கு பரிசாக கொடுத்தார். அதனால் பதிவில் பாஸின் முகவரிதான் உள்ளது என்று கூறி ஒரு காகிதத்தில் முகவரியை எழுதி என்னிடம் கொடுத்தார். டிரைவர்! இதை கேட்டதும் என் மூளை குழம்பியது. நேற்று இரவு பிச்சைக்காரன் போல வேடமிட்டு வந்த அந்த முதியவர் ஒரு டிரைவர் என்றால் அந்த லேண்ட் குரூசர் காரின் உண்மையான உரிமையாளர் யார்? ஒரு டிரைவர் ஏன் அந்த விலையுயர்ந்த காரின் பின்புற சீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும்? என் மனதில் கேள்விகளின் புயல் எழுந்தது. ஆனால் அந்த முகவரி இருந்த காகிதத்தை வாங்கிக் கொண்டு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். அதிலிருந்த முகவரி நகரின் மிக முக்கியமான டிஃபென்ஸ் பகுதியில் இருந்தது. நேரத்தை வீணாக்காமல் மீண்டும் ஒரு ஆட்டோ பிடித்து அந்த இடத்திற்குச் சென்றேன். வழியெங்கும் என் இதயம் வேகமாக துடித்தது. என் அக்காவின் புன்னகை பூத்த முகம் நினைவுக்கு வர எனக்குள் தைரியம் பிறந்தது. சில நிமிடங்களில் ஆட்டோ அமைதியான ஒரு தெருவில் நின்றது. பணத்தை கொடுத்துவிட்டு அந்த முகவரியை தேடி நடந்தேன். சில அடி தூரத்தில் ஒரு பெரிய பங்களா இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். தெருவே நிசப்தமாக இருந்தது. நான் அந்த பங்களாவின் உயரமான சுவரின் அருகில் இருந்த பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது என்று கவனிக்கலானேன். கேட்டு லேசாகத் திறந்திருந்தது. உள்ளே இருந்த பெரிய போர்ச் நன்றாக தெரிந்தது. அங்கே நின்றிருந்த அந்த கருப்பு நிற காரை பார்த்ததும் என் மூச்சு நின்றது. அது அதே லேண்ட் குரூசர் கார். அதன் ஜொலிக்கும் உடல் மற்றும் நம்பர் பிளேட் என் கண்முன்னே தெரிந்தது.
ஆனால் நான் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றேன். நேற்று இரவு நோயாளியாக ஏழையாக என் கடைக்கு வந்த அந்த சுரேஷ் இப்போது நேர்த்தியான டிரைவர் சீருடை அணிந்து அந்த கருப்பு லேண்ட் குரூசரை மிகுந்த அக்கறையுடன் கழுவிக் கொண்டிருந்தான். நேற்று இரவு அவன் காட்டியது ஒரு நாடகம். அவன் என் கருணையை தவறாக பயன்படுத்தினான். நான் அமைதியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. விலை உயர்ந்த சூட் அணிந்து கருப்பு கண்ணாடி போட்டு கையில் பிரீஃப்கேஸுடன் மிகுந்த அதிகாரத்துடன் ஒருவர் வெளியே வந்தார். அந்த நபரின் முகத்தை பார்க்க என் கழுத்தை மெல்ல நீட்டினேன். அந்த நபரின் முகத்தை என் கண்கள் பார்த்த தருணம் என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது போல உணர்ந்தேன். அங்கிருந்த மரத்தை சாய்ந்து கொண்டு அப்படியே அமர்ந்தேன். என் உடல் முழுவதும் நடுங்கியது. என் மூளையில் யாரோ ஒரு கனமான சுத்தியலால் ஓங்கி அடித்தது போன்ற உணர்வு. அவர் நான் தெய்வமாக வணங்கிய சாதாரண மனிதர் அல்ல. அவர் ராகேஷ் ஜி, எங்கள் துயர காலத்தில் எங்களுக்கு உதவிய அதே மனிதர். அவர்தான் அந்த பங்கிலா மற்றும் கருப்பு லேண்ட் குரூசர் காரின் உண்மையான உரிமையாளர். சீக்கிரம் செய், எனக்கு தாமதமாகிறது. இன்று எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? ஏன் காரை சுத்தம் செய்ய இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய் என்று அந்த அதிகாரமிக்க குரலில் அவர் கத்தினார். அது எனக்கு தெரிந்த அதே குரல்தான். ஆனால் என்னிடம் காட்டிய அந்த மென்மையும் பரிவும் அங்கே துளிக்கூட இல்லை. சரி சார், இதோ 2 நிமிடத்தில் முடித்துவிடுகிறேன் என்று சுரேஷ் பயத்துடன் பதிலளித்துவிட்டு வேகமாக காரை துடைத்தான். அவர் ஒரு பிரீஃப்கேஸை காரில் வைத்துவிட்டு பின் இருக்கையில் அமர்ந்தார். சுரேஷ் டிரைவர் சீட்டில் அமர கார் பங்களாவிலிருந்து வெளியே சென்றது. நான் சுவரை சாய்ந்து கொண்டு தரையிலேயே அமர்ந்திருந்தேன். என்னை சுற்றியுள்ள உலகம் சுழல்வது போலவும் என்னால் சுவாசிக்க முடியாமல் திணறுவதாகவும் உணர்ந்தேன். என் மூளையில் சிதறிக்கிடந்த துப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்தன. என் ஆன்மாவையே காயப்படுத்தும் ஒரு கொடூரமான உண்மை என் கண்முன் விரிந்தது. அவர் மகன் சுபமும் இவர்களுடன் சேர்ந்திருப்பாரா என்ற எண்ணம் தோன்றியது. உடனே, இல்லை, அவன் என் அக்காவிடம் உண்மையான அன்பு வைத்திருந்தான் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். சுபமிடம் இதை பற்றிச் சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது யாரிடமும் எதையும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தேன். மாறாக இந்த டிரைவரை பிடிக்க திட்டமிட்டேன். அக்கா போனில் ஆதாரங்களுடன் போலீஸ் ஸ்டேஷன் செல்வதாக சொன்னார். ஆனால் அதன் பிறகு அவர் மரணச் செய்தி வந்தது. உண்மை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அனைத்தையும் கண்டறிய வேண்டும். இந்த நபர் தர்மம் மற்றும் போலிப்பறிவு என்னும் வலையில் என்னை சிக்க வைத்திருந்தார். இதன் மூலம் அவர்கள் எங்கள் மீது எப்போதும் ஒரு கண் வைத்திருக்க முடியும் என்பதையும் நான் என் அக்காவின் கொலையாளிகளை தேடக்கூடாது என்பதையும் அவர்கள் உறுதி செய்திருந்தனர். போலீசிடம் செல்ல எனக்கு துணிச்சல் இல்லை. எனக்கு வேலை கொடுத்ததே ஒரு ஏமாற்று வேலை. 4 ஆண்டுகளாக நான் மகிழ்ச்சியாகச் சிக்கியிருந்த ஒரு கொடூரமான வலை அது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அது ஏமாற்றத்தாலும் அதிர்ச்சியாலும் வந்த கண்ணீர். வெகுநேரம் அங்கேயே இயலாமையுடன் அழுதேன். ஆனால் நேரம் செல்லச் செல்ல என் துயரம் கோபமாக மாறியது. என்னை நானே தேற்றிக்கொண்டு எழுந்தேன். இப்போது உண்மை தெரிந்துவிட்டது. இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன். ஒரு கேள்வி மட்டும் என் மூளையை முட்டி மோதிக்கொண்டிருந்தது. சுரேஷ் ராகேஷ் ஜியின் டிரைவர் என்றால் நேற்று இரவு அதே காரில் வந்தவன் ஏன் பிச்சைக்காரன் போல வேடமிட்டு என் மெடிக்கல் ஸ்டோருக்கு மட்டும் வந்தான்? அவன் நகரத்தின் வேறு பெரிய மெடிக்கல் ஸ்டோருக்கு சென்றிருக்கலாமே. அவனிடம் மருந்துகள் வாங்க பணம் கூட இல்லை. ஏன் நேராக என்னிடமே வந்தான்? அதற்குப் பின்னால் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. சுரேஷை பிடித்து உண்மையை வரவழைக்க முடிவு செய்தேன். என் அக்காவை காரில் ஏற்றிச் சென்றது அவனா அல்லது வேறொரு இடத்திற்குச் சென்றானா என்பது அவனுக்குத்தான் தெரியும். நாள் முழுவதும் அந்த கோட்டைக்கு அருகிலேயே இருந்து மாலைக்காக காத்திருந்தேன். ராகேஷ் கோயங்காவும் சுபமும் மாலையில் அலுவலகத்திலிருந்து திரும்புவார்கள். அதன்பின் டிரைவர் விடுதலையாவார் என்பது எனக்கு தெரியும். மாலை நேரம் வந்ததும் அந்த கருப்பு லேண்ட் குரூசர் பங்களாவிற்குள் நுழைந்தது. சிறிது நேரம் கழித்து சாதாரண உடையில் களைத்த முகத்துடன் சுரேஷ் பங்களாவின் சிறிய கதவு வழியாக வெளியே வந்து சாலை ஓரத்தில் நடக்கத் தொடங்கினான். அவன் வீட்டிற்குச் செல்கிறான் என்று நினைக்கிறேன். நான் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தேன். அவன் மெயின் ரோட்டிலிருந்து ஆள் அரவமற்ற பழைய மற்றும் இருண்ட தெருவொன்றிற்குள் நுழைந்தான். இதுவே எனக்கு சரியான தருணம். வேகமாக ஓடிச் சென்று அவனது பாதையை மறித்தேன். என் 2 கைகளாலும் அவனை பிடித்துச் சுவரோடு சேர்த்து அழுத்தினேன். சுரேஷின் கண்களில் பயமும் அதிர்ச்சியும் படர்ந்தன. அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. நீ அதே ஆள்தானே? அந்த இரவு வந்த பையன் நீதானே? உனக்கு என்ன வேண்டும்? என்னை விட்டுவிடு என்று சுரேஷின் குரல் பயத்தில் நடுங்கியது. நான் அவனது கண்களை ஊடுருவி பார்த்தேன். என் கண்களில் 4 ஆண்டுகால கோபமும் வெறுப்பும் பழிவாங்கும் நெருப்பும் கொழுந்துவிட்டு எரிந்தன. உன்னை எனக்கு நன்றாகத் தெரியும் சுரேஷ். உன்னை இப்போது எனக்கும் நன்றாகத் தெரியும். எந்த பொய்யும் நாடகமும் இல்லாமல் சொல். ஏன் நேற்று இரவு பிச்சைக்காரன் வேடமிட்டு நகரத்தின் அத்தனை மெடிக்கல் ஸ்டோர்களையும் விட்டுவிட்டு என் கடைக்கு மட்டும் வந்தாய்? உன் நோக்கம் என்ன? ஒரு சிறு தந்திரம் செய்தாலும்
நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத தண்டனையை உனக்குத் தருவேன் என்று கத்தினேன். என் அதிரடி நடவடிக்கையால் அவன் நிலைதடுமாறி சுவரோடு சாய்ந்து மூச்சு வாங்கினான். அவன் தோள்களை என் பிடியில் இன்னும் பலமாக அழுத்தினேன். உன்னைப் பற்றியும் உன் எஜமான் ராகேஷ் கோயங்காவின் அத்தனை கோர முகங்களைப் பற்றியும் எனக்குத் தெரியும். அந்த இரவு என் அக்காவை காரில் ஏற்றிக்கொண்டு சென்றது நீதான் என்பதும் எனக்குத் தெரியும். சொல், என் அக்காவை எங்கே அழைத்துச் சென்றாய்? அவர் எப்படி அந்த ரிசார்ட்டுக்குப் போனார்? அவரை அழைத்து வரச் சொன்னது யார்? என் வார்த்தைகள் அவன் காதுகளில் இடிமுழக்கமாய் ஒலித்தன. அவன் முகம் வெளிறிப்போனது. நேற்று இரவு என் தங்கையின் கல்விக்கட்டணப் பணத்திலிருந்து மருந்து வாங்கிக் கொடுத்தேன். நீ என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தாய். நீதான் என் அக்காவின் கொலையாளி. இதற்கு நான் உன்னை பழிவாங்குவேன். சொல், என் அக்கா எப்படி இறந்தார்? ராகேஷ் கோயங்கா என்னை சோதிக்க உன்னை அனுப்பினாரா அல்லது வேறு ஏதேனும் கொடூரத் திட்டம் இருந்ததா? அந்த தெருவே நிசப்தமாக இருந்தது. எங்கள் மூச்சுக்காற்று மட்டுமே கேட்டது. சுரேஷ் தலைகுனிந்து நின்றான். அவன் உடல் நடுங்கியது. காரில் இருந்தபோது அவன் காட்டிய அந்த போலித் திமிர் இப்போது மறைந்து அவன் ஒரு பரிதாபமான மனிதனாக காணப்பட்டான். நான் அவனிடமிருந்து பதிலை எதிர்பார்த்தேன். என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் பலவீனத்தால் அல்ல, என் அக்காவுக்கு நீதி பெற்றுத்தரத் துடிக்கும் என் வீரத்தால் வந்தது. சொல் சுரேஷ், ஏன் மௌனமாக இருக்கிறாய்? உண்மையைச் சொல், இல்லையென்றால் இப்போதே உன்னை போலீசில் ஒப்படைத்து விடுவேன். வாழ்நாள் முழுவதையும் சிறை கம்பிகளுக்குப் பின்னால் கழிப்பாய் என்று என் கடைசி எச்சரிக்கையை கொடுத்தேன். திடீரென்று அவன் கதறி அழத் தொடங்கினான். தம்பி, தயவுசெய்து என்னை போலீசிடம் மட்டும் ஒப்படைக்காதீர்கள். நான் எல்லாவற்றையும் உண்மையாகச் சொல்கிறேன். நான் உங்கள் அக்காவின் கொலையாளி அல்ல. அவரை என் மகள் போலவே கருதியவன். நான் ராகேஷ் கோயங்காவின் நீண்டகால டிரைவர். ஜூன் 27ஆம் தேதி இரவு நான் வேலை முடிந்து வீட்டிற்குச் செல்லும்போது சின்ன எஜமான் சுபம் எனக்கு ஃபோன் செய்தார். ஆபாவை அவர் வீட்டிலிருந்து அழைத்து வா என்றார். நான் வீட்டிற்குச் செல்லும் வழியில் இருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர் கோபமாக சொன்னதைச் செய். உனக்கு சம்பளம் கொடுப்பது இதற்காகத்தான். உடனே போய் ஆபாவை சிவில் ஏரியா ரிசார்ட்டிற்கு அழைத்து வா. அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்குத்தான் போகிறோம் என்று சொல். வழியில் அவள் என்ன நாடகமாடினாலும் எதையும் கேட்காதே காரை வேகமாக ஓட்டி ரிசார்ட்டுக்கு அழைத்து வா என்று கட்டளையிட்டார். சின்ன எஜமானின் பேச்சைக் கேட்டு நான் பயந்தேன். ஏதோ தப்பாக நடப்பது போல் உணர்ந்தேன். அவர் சொன்னபடியே உங்கள் வீட்டிலிருந்து ஆபா மேடத்தை அழைத்துக் கொண்டு ரிசார்ட்டுக்குச் சென்றேன். அங்கே சென்றதும், என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தாய்? போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் என்றுதானே சொன்னாய் என்று கேட்டார். அவர் வழியிலேயே உங்களுக்கு ஃபோன் செய்து போலீஸ் ஸ்டேஷன் போவதாக சொன்னது எனக்கு தெரியும். காரில் அவர் உட்கார்ந்திருந்தபோதே அவர் ஃபோன் செய்தார். நாங்கள் சென்றதும் காரின் சத்தத்தை கேட்டு சின்ன எஜமானும் பெரிய எஜமானும் ராகேஷ் அங்கே வந்தார்கள். அவர்கள் ஆபா மேடத்தை பார்த்ததும் என்னை அங்கிருந்து கை சைகையால் வெளியேறச் சொன்னார்கள். எனக்கு எதுவுமே சரியாக தெரியவில்லை. ஆபா மேடம் நல்ல பெண், அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்துவிடுமோ என்று பயந்தேன். நான் ஏற்கனவே வீட்டிற்குச் செல்ல வேண்டிய நேரம் கடந்துவிட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்து கிளம்ப எனக்கு மனமில்லை. அவர்கள் ஏன் ரிசார்ட்டிற்கு வந்தார்கள் என்று பார்க்க அங்கேயே இருக்க முடிவு செய்தேன். அந்த ரிசார்ட்டை அவர்கள் பார்ட்டிகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவார்கள். அவர்கள் உள்ளே சென்றதும் ஜன்னல் வழியாக பார்க்க முயன்றேன். நீண்ட நேரம் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஒரு ஜன்னல் லேசாக திறந்திருந்தது. அதன் வழியாக உள்ளே நடந்த அனைத்தும் என் கண்களுக்கு தெரிந்தன. சின்ன எஜமான் சுபம் ஆபா மேடத்திடம் சில முக்கியமான கோப்புகளை வைத்து பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி இப்படி பேசியிருக்கக் கூடாது என்று அவர் சொன்னார். அதைக் கேட்டு ஆபா மேடம் கோபமடைந்து, நீங்கள் என்னை துரோகம் செய்துவிட்டீர்கள். என்னை ஏன் இங்கே அழைத்தீர்கள்? நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவதாகவும் என்னையும் அங்கு வரச் சொன்னீர்கள்தானே என்று கேட்டார். சுபம் கொடூரமான முறையில் சிரிக்க ஆரம்பித்தார். பின் தன் முகத்தில் கள்ளத்தனமான பரிவை வரவழைத்து, ஏன் இவ்வளவு பதறுகிறீர்கள்? என் தந்தையின் பிசினஸ் முறைகேடாக நடப்பது எனக்கு தெரியும். அவர் ஏழைகளை ஏமாற்றி லாபம் சம்பாதிப்பது எனக்கு தெரியும். நீங்கள் உண்மையை கண்டறிந்ததை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இந்த உண்மையை நான் உடனே உலகிற்குச் சொல்ல முடியாது. நீங்கள் நிம்மதியாக இருங்கள். நாம் நாளை காலை போலீஸ் ஸ்டேஷன் செல்லலாம். என் தந்தை சிறைக்குச் செல்வார். நிறுவனம் நேர்மையாக நடக்கும் என்றார். அந்த வார்த்தைகளைக் கேட்டு ஆபா மேடம் சற்று நிம்மதியடைந்தார். சுபம் ஒரு வேலைக்காரனை அழைத்து ஜூஸ் கொண்டு வரச் சொன்னார். இதை அருந்திவிட்டு ஓய்வெடுங்கள் என்று சுபம் சொன்னார். ஆபா மேடம் அதை நம்பி அந்த ஜூஸை குடித்தார். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. தூரத்தில் இருந்துதான் பார்த்தேன். ஆனால் ஜூஸை குடித்த சில நிமிடங்களிலேயே ஆபா மேடத்தின் உடல்நிலை மோசமடைந்தது. அவர் பதற்றமடைந்து வாந்தி எடுத்தார், கைகால்களை உதறினார். நான் அவரை காப்பாற்ற நினைத்தேன். ஆனால் அப்போதுதான் சுபத்தின் உண்மையான முகத்தைக் கண்டேன். அவர் ஆபா மேடத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக அவரது கழுத்தை இரு கைகளாலும் பலமாக நெரித்தார். என் அப்பாவை சிறைக்கு அனுப்ப வந்துவிட்டாயா
நீ அவ்வளவுதான். நான் உன்னை நேசித்தேன், ஆனால் இப்போது வெறுக்கிறேன். நானும் என் தந்தையும் இவ்வளவு புகழையும் பணத்தையும் சும்மா அடையவில்லை. பலரது வாழ்வை அழித்து பலரது உரிமையை பறித்துதான் இந்த நிலைக்கு வந்தோம். ஒருவர் எளிதாக பணக்காரர் ஆக முடியாது. எங்களது நிறுவனத்தின் உண்மையை நீ உலகிற்குச் சொன்னால் எங்களை சும்மா விடுவோமா? உன் போன்ற ஒரு பெண்ணால் எங்கள் பெயர் கெடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த காதல் தொலைந்து போகட்டும். நீ மேலே போய் அங்கே ஏழைகளுக்கு உதவி செய். நீ இதை வெளியே சொன்னால் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துவார்கள், எங்களது கெட்ட பெயர் அதிகமாகும் என்று கத்தினார். இதை கேட்டு ஆபா மேடத்தின் நிலை மேலும் மோசமானது. கத்த முயன்றார், ஆனால் சத்தம் வரவில்லை. அவர் கைகூப்பி என்னை விட்டுவிடுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார். ஆனால் அந்த இரக்கமற்றவன் அவரை சாக விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன், ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களது பேச்சை நம்பி நான் தான் ஆபா மேடத்தை அழைத்து வந்தேன். என் மீதும் குற்றம் உள்ளது. அந்த ஜூஸில் விஷம் கலந்திருந்தது. அதை அருந்திய அரை மணி நேரத்திற்குள் அவர் இறந்துவிட்டார். நான் வெட்கித் தலைகுனிந்து நின்றேன். ஆனால் அங்கிருந்து கிளம்பும் முன் என்னிடம் ஒரு ஆதாரம் இருந்தது. ரிசார்ட்டின் வெளியே உள்ள ஹாலில் ஒரு கேமரா இருந்தது. அவர்கள் அங்கேயேதான் இந்தச் செயலை செய்தார்கள். அந்த தருணம் கேமராவில் பதிவாகியிருக்கும் என்று நினைத்தேன். வேலைக்காரர்கள் கண்களில் படாமல் மேல் அறைக்குச் சென்று அங்கிருந்த கணினியிலிருந்து கேமரா பதிவை ஒரு யூஎஸ்பி எடுத்துக்கொண்டேன். அந்த ஆதாரம் இன்றும் என்னிடம்தான் இருக்கிறது. அடுத்த நாளே ஆபா மேடத்தின் குடும்பத்தைச் சந்தித்து இந்த ஆதாரத்தை காட்ட விரும்பினேன். ஆனால் ரிசார்ட்டின் கணினியிலிருந்து கேமரா பதிவு திருடப்பட்ட விஷயம் அந்த முதலாளிகளுக்கு தெரிந்துவிட்டது. அவர்கள் அலர்ட் ஆகிவிட்டார்கள். வீட்டு வேலைக்காரர்கள், ரிசார்ட் ஊழியர்கள், என்னையும் சேர்த்து எல்லா டிரைவர்களையும் சந்தேகப்பட்டு அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பை வைத்தார்கள். நான் நேரடியாக உங்களை சந்திக்க வந்தால் சிக்கிக்கொள்வேன் என்று பயந்தேன். 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆபா மேடத்தின் மரணத்தால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக உறங்க முடியவில்லை. எனவே குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித்தர இந்த ஆதாரத்தை ஒருநாள் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ராகேஷ் கோயங்காவும் சுபமும் தங்கள் தொழிலை நிரந்தரமாக துபாய்க்கு மாற்றப் போகிறார்கள் என்பதை அறிந்தேன். அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு முன் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காகத்தான் உங்களைச் சந்திக்க காத்திருந்தேன் என்று கூறி தன் கண்ணீரை துடைத்தார். அந்த கண்ணாடியை நான் தற்செயலாக உங்கள் ஸ்டோரில் விட்டுச் செல்லவில்லை. அதில் உள்ள சீரியல் எண்ணை பார்த்து நீங்கள் என்னை தேடி வருவீர்கள் என்று தெரிந்துதான் திட்டமிட்டே விட்டுச் சென்றேன். ஆபா மேடத்தின் கொலையாளிகள் வெளிச்சத்திற்கு வரவேண்டும் என்று என் உள்ளம் துடித்தது. நீங்கள் ஒரு புத்திசாலி பையன், அந்த சீரியல் எண்ணை வைத்து என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று எனக்குத் தெரியும். இதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். இந்த முதியவரின் தியாகமும் திட்டமிடலும் என்னை வியக்க வைத்தது. அவர் நினைத்திருந்தால் இதையெல்லாம் மறந்துவிட்டு ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் என் அக்காவுக்கு நீதி கிடைக்க தன் உயிரை பணயம் வைத்துள்ளார். அவர் அந்த யூஎஸ்பி என்னிடம் கொடுத்து, மகனே, உன்னிடம் மிக குறைந்த நேரமே உள்ளது. நாளை அவர்கள் இருவரும் துபாய்க்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். நிறுவனத்தில் மீண்டும் தணிக்கை ஆடிட் தொடங்குவதால் தங்கள் கருப்பு பண மோசடிகள் வெளியே வந்துவிடும் என்று அஞ்சி ஓடுகிறார்கள். அவர்கள் போலீசுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த கொலையை விபத்து என்று முடித்துவிட்டார்கள் என்றார். நான் அவர் முன்னே மண்டியிட்டு, அங்கிள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களைப் பற்றி நான் தவறாக நினைத்துவிட்டேன். ஆனால் நீங்கள்தான் என் அக்காவுக்கு நீதி பெற்றுத் தர வந்திருக்கிறீர்கள். அந்த லேண்ட் குரூசரில் உங்களை பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த உண்மைகள் எனக்கு தெரிந்திருக்காது என்றேன். மகனே, இப்போது கிளம்பு. இந்த ஆதாரத்தை சட்டத்தின் முன் சமர்ப்பி. உண்மையான ஆதாரம் உன்னிடம் இருக்கும்போது போலீசால் இதை மறைக்க முடியாது என்றார். நான் வீட்டிற்குச் சென்று அந்த யூஎஸ்பியை லேப்டாப்பில் இணைத்து பார்த்தேன். அந்த மிருகம் என் அக்காவுக்கு விஷம் கலந்த ஜூஸ் கொடுப்பதும் அவர் வேதனையில் துடிப்பதும் உதவியின்றி கதறுவதும் அந்த வீடியோவில் பதிவாகியிருந்தது. அவர் உயிர் பிரியும் வரை அந்த மிருகம் ரசித்துக் கொண்டிருந்தது. பின் ரிசார்ட்டை காலி செய்துவிட்டு உடலை போலீசிடம் ஒப்படைக்கச் சொல்லுங்கள், நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்று வேலைக்காரனிடம் கூறிவிட்டுச் சென்றான். இதை பார்த்ததும் என் உள்ளத்தில் கோபத்தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த பாதகனை நேருக்கு நேர் சந்திக்கும் தருணத்திற்காக காத்திருந்தேன். அடுத்த நாள் என் மெடிக்கல் ஸ்டோரில் அமர்ந்திருந்தபோது எனக்கு எதிலும் கவனமில்லை. மதிய வேளையில் சுபம் கோயங்காவின் அந்த பளபளக்கும் கருப்பு லேண்ட் குரூசர் கடைக்கு முன்னால் வந்து நின்றது. அவன் தன் தந்தையைப் போலவே என்னிடம் பரிவு காட்டுவது போல கடைக்குள் நுழைந்தான். விலையுயர்ந்த சூட் அணிந்திருந்த அவன் என் கையைத் தொட்டு, சிராக், எப்படி இருக்கிறாய்? அப்பா என்னை அனுப்பினார். நானும் அவரும் முக்கியமான பிசினஸ் ட்ரிப்பாக துபாய் செல்கிறோம். கடையையும் உன் படிப்பையும் பார்த்துக்கொள். உன்னை பார்த்தால் எனக்கு என் ஆபா நினைவுக்கு வருகிறாள். நீயும் அவளைப் போலவே புத்திசாலி, நேர்மையானவன் என்று கூறினான். உனக்கு எது தேவைப்பட்டாலும் எங்களில் யாரையாவது ஃபோன் செய்து கேள். நீ எனக்கு என் உடன்பிறந்த சகோதரன் போல என்று சுபம் எப்போதும் போல இனிமையாக கூறினான். அவனது பொய் மற்றும் போலி பரிவைக் கண்டு எனக்கு உள்ளுக்குள் அருவருப்பாக இருந்தது.
அவனை அங்கே வைத்தே கழுத்தை நெரிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையை வரவழைத்தேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், ராகேஷ் ஜியிடமும் சொல்லிவிடுங்கள், நான் என்னை நன்றாக பார்த்துக்கொள்வேன். எதையும் சரிசெய்யவும் கணக்கை நேர் செய்யவும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தமுள்ளதாகச் சொன்னேன். மெதுவாக நடந்து சென்று மெடிக்கல் ஸ்டோரின் மெயின் கதவை மூடி உள்ளே இருந்து பெரிய பூட்டு போட்டேன். இப்போது உள்ளே நாங்களிருவர் மட்டுமே இருந்தோம். வெளியுலகத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. என் இந்த விசித்திரமான நடவடிக்கையைக் கண்டு சுபம் அதிர்ச்சியடைந்தான். அவனது முகத்திலிருந்த போலி புன்னகை மறைந்தது. ஸ்ராக், என்ன செய்கிறாய்? ஏன் ஷட்டரை மூடுகிறாய்? நான் இப்போது நேராக ஏர்போர்ட் போக வேண்டும். ஏன் என்னை உள்ளே வைத்து பூட்டுகிறாய்? ஏதேனும் முக்கியமான விஷயம் பேச வேண்டுமா என்று பதற்றத்துடன் கத்தினான். நான் அமைதியாக நடந்து வந்து கவுண்டர் அருகே அமர்ந்து என் பாக்கெட்டிலிருந்த சுரேஷின் உடைந்த கண்ணாடியை எடுத்து அவன் முன்னால் கண்ணாடி மீது வைத்தேன். ராகேஷ் ஜியின் பர்சனல் டிரைவர் சுரேஷின் பார்வை இப்போது மிகவும் மங்கலாகிவிட்டது. அவரிடம் சொல்லுங்கள், பார்வை மங்களாக இருக்கும்போது யாரையாவது போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லி ரிசார்ட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று. இந்த முறை ஏதோ ஒரு விபத்து நடக்கலாம், உயிரும் போகலாம் என்று அவன் கண்களை நேராக பார்த்து உறுதியான குரலில் சொன்னேன். அந்த கண்ணாடியை பார்த்ததும் சுபத்தின் முகம் வெளிறிப்போனது. அவனது கண்கள் விரிந்தன. கடந்த 4 ஆண்டுகளாக அவன் அணிந்திருந்த அந்த போலி நேர்மை எனும் முகத்திரை கிழிந்தது. என்ன உளறுகிறாய்? டிரைவரின் கண்ணாடி உனக்கு எப்படி வந்தது? என்ன சொல்கிறாய்? எனக்கு புரியவில்லை என்று அவன் குரலிலிருந்த இனிமை மறைந்து தடுமாற்றமும் பயமும் தெரிந்தது. அவன் நெற்றியில் வியர்வை அரும்பியது. நான் அவனது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக என் லேப்டாப்பை ஆன் செய்து சுரேஷ் கொடுத்த அந்த யூஎஸ்பியை இணைத்தேன். வேகமாக லேப்டாப்பை அவன் பக்கம் திருப்பினேன். லேப்டாப் திரையில் சுபத்தின் பயந்த முகமும் என் அக்காவின் கழுத்தை நெரித்து அவருக்கு விஷம் கலந்த ஜூஸ் புகட்டும் அந்த அருவருப்பான காட்சிகளும் தெரிந்தன. அவர் கையிலிருந்த கோப்புகளை பறித்துக்கொண்டு அவர் துடிப்பதை ரசித்துக் கொண்டிருந்தான். இன்று 4 ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது உண்மையான கோரமுகம் வெளிப்பட்டது. வீடியோ முடிந்ததும் ஸ்டோரில் மரண அமைதி நிலவியது. லேப்டாப் ஃபேன் சுற்றும் சத்தம் மட்டும் கேட்டது. நான் அவன் முகத்தை பார்த்தேன். வியர்வை வழிந்தோட கண்கள் பிதுங்கி அவன் ஒரு குற்றவாளியாக நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் ஏதோ சொல்ல முயன்றான், ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. நான் அமைதியாக லேப்டாப்பை மூடிவிட்டு அவன் கண்களை நேராக பார்த்து ஒரு நீண்ட மூச்சை இழுத்தேன். எப்படி இருக்கிறது சுபம் கோயங்கா? உன் கருப்பு நிஜத்தை இன்று நேருக்கு நேர் சந்திப்பது எப்படி இருக்கிறது? கடந்த 4 ஆண்டுகளாக பண பலத்தால் இதை மறைத்து வைத்திருந்தாய். என் அக்கா உன்னை தேடி வந்து வீணானாள். உன்னைப் போன்ற ஒரு கேவலமானவனை அவள் நேசித்ததே தவறு. நீ செத்திருந்தால்தான் அவளுக்கு நல்லது. மசீஹா மீட்பர் என்று நான் நம்பிய உன் அப்பாவும் உன்னைப் போலவே ஒரு மிருகம். இந்த கோப்பில் உங்கள் இருவரின் அத்தனை கருப்பு வேலைகளும் உள்ளன. நான் உங்களை சும்மா விடமாட்டேன். இவ்வளவு நேரம் அதிர்ச்சியில் உறைந்திருந்த சுபத்தின் முகத்தில் திடீரென்று மாற்றங்கள் தெரிந்தன. அவனது அந்த பதற்றம் மறைந்து ஒரு விசித்திரமான தீய சிரிப்பு அவன் முகத்தில் அரும்பியது. அவன் தன் தலையை பின்னோக்கிச் சாய்த்து என்னை அதிரவைக்கும் வகையில் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினான். ஆம், உன் அக்காவைக் கொல்ல என் தந்தைதான் திட்டமிட்டார். அதை நான் செயல்படுத்தினேன். இது நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்த காரியம். உன் அக்காவை நிரந்தரமாக வழியிலிருந்து அகற்ற விரும்பினோம். நான் அவளை நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு அவள் மீது காதல் இருந்தது. என் வாழ்க்கையில் அவளை சேர்த்துக்கொள்ளவும் நான் தயாராக இருந்தேன். ஆனால் அந்த அற்ப பெண்ணுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எங்கள் நிறுவனத்தின் பெயரை பழிவாங்கி அதை மூடத் துடித்தாள். என் தந்தைக்கே எதிராகச் சென்று அவர்களை சிறைக்கு அனுப்ப நினைத்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவள் எனக்கு வெறும் சாதாரணமான பெண் மட்டுமே. என் தந்தையின் சொத்து, என் வெற்றி, இவை எல்லாவற்றிற்கும் முன்னால் அவள் ஒரு தடையாக நின்றாள். என் தொழிலில் குறுக்கிடுபவர்களை எனக்கு பிடிக்காது. அதனால்தான் அவளை கொன்றேன். சுபத்தின் குரலில் இருந்த இனிமை மறைந்து ஆணவம் கொப்பளித்தது. உன் அக்கா ஒரு முட்டாள் பெண். அமைதியாக இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் ராணியாக வாழ்ந்திருப்பாள். அவளை தங்கத்தால் எடை போட்டிருப்பேன். ஆனால் அவளுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. என் தந்தை ஆடியட் ஃபைல்களை அழித்துவிடுமாறு அவளை மிரட்டினார். அவள் கேட்கவில்லை. கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தும் பணியவில்லை. அவளை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா, இல்லையென்றால் விபரீதமாகிவிடும் என்று தந்தை சொன்னார். அதனால்தான் அவள் நம்பிக்கையை வென்று பேச்சில் மயக்கினேன். நிறுவனத்தின் பெயரை காப்பாற்ற அவளை நீக்க வேண்டியிருந்தது. நீங்களும் உங்கள் அப்பாவி குடும்பமும் என் தந்தை மீது வைத்த நம்பிக்கையை பயன்படுத்தி போலிப்பறிவு காட்டி கடனாளியாக்கி உங்கள் அக்காவின் கொலையாளியை தேடக்கூடத் துணியாதவாறு அடிமைகளாக்கி வைத்திருந்தோம். நீ இன்றும் எங்கள் அடிமை ஸ்ராக். எங்களால் உன்னை கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் ஆணவத்துடன் கூறினான். அவன் பேச்சைக் கேட்டு என் கோபம் உச்சத்தை எட்டியது. ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினேன். உன்னை நாங்கள் விலைக்கு வாங்கிவிட்டதாக நினைக்கிறாயா?
எங்கள் இயலாமையை வைத்து என் அக்காவை என்னிடமே விற்றுவிட்டாய் என்று அமைதியாக கூறினேன். என் கண்களில் பயம் இல்லை. திடீரென்று சுபம் தன் கோட் உட்புறப் பையிலிருந்து ஒரு கனமான கருப்புத் துப்பாக்கியை எடுத்து என் நெஞ்சுக்கு நேராக நீட்டினான். ஸ்டோரின் சூழல் பதட்டமானது. உன் பேச்சு போதும். உன் அக்கா போல நீயும் எனக்கு எதிராக ஆதாரங்களை சேர்த்துள்ளாய். ஆனால் நீ மறந்துவிட்டாய், இப்போது நீ இங்கே தனியாக இருக்கிறாய், ஷட்டரையும் நீயே மூடிவிட்டாய். என் அக்காவுக்கு நேர்ந்தது போலவே உன்னையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி கொன்றுவிடுவேன். இந்த ஆதாரங்கள் என்னுடன் துபாய் வந்துவிடும். உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று மிரட்டினான். அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்தும் நான் அஞ்சவில்லை. மாறாக என் முகத்தில் அமைதியான புன்னகை அரும்பியது. நான் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினேன். சுபம் குழப்பமடைந்தது. மரணத்தை முன்னால் பார்த்துக்கொண்டு சிரிக்கிறாயா என்று கேட்டான். நான் இழப்பதற்கு எதுவுமில்லை என்று நினைப்பவனுக்குத்தான் மரண பயம் கிடையாது. தன் அக்காவுக்காக 4 ஆண்டுகளாக கண்ணீர் வடித்த இந்த சகோதரன் இவ்வளவு பெரிய அதிகாரமிக்க ஒருவனை எதிர்த்து நிற்கும்போது துணையின்றி வருவானா என்று நினைக்கிறாயா? உன் பணபோதையில் நீ எவ்வளவு குருடாக இருக்கிறாய் என்று பாரு. உன் ஆணவம் இன்று உடையும். உங்கள் முகத்திரை கிழிந்து நீங்கள் மீண்டெழுந்த மசீஹா மீட்பர் வேடம் இன்றோடு முடியும் என்று என் குரலை உயர்த்தி மெடிக்கல் ஸ்டோரின் பின்புறம் இருந்த இருண்ட கிடங்கின் கதவை நோக்கி கையை நீட்டினேன். நான் பேசி முடித்ததும் கிடங்கின் கதவு பலத்த சத்தத்துடன் திறந்தது. அதிலிருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனது படையுடன் மின்னல் வேகத்தில் வெளியே வந்தனர். கண் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் சுபத்தை சூழ்ந்து கொண்டனர். அவர்களுக்கு பின்னால் தலைகுனிந்தபடி சுரேஷ் நின்றிருந்தான். போலீசாரும் சுரேஷும் இணைந்து செய்த இந்த திட்டத்தை பார்த்ததும் சுபத்தின் கையிலிருந்த கனமான துப்பாக்கி தானாகவே கீழே விழுந்தது. அந்தச் சத்தம் ஸ்டோரின் அமைதியை கிழித்தது. போலீஸ் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று சுபம் அலறினான். சுரேஷ், இது உன் வேலையா என்று அவன் குரல் நடுங்க முகம் வெளிரிப்போனது. நான் அமைதியாக, நேற்று இரவே இன்ஸ்பெக்டரிடம் அந்த கேமரா பதிவுகளை ஒப்படைத்துவிட்டேன். அதைக் கொண்டுதான் அவர்கள் கைது வாரண்டுடன் வந்தார்கள். ஆபா அக்காவுக்கு அன்று நடந்ததை சுரேஷ் தன் கண்களால் பார்த்தார். அவரே இந்த வழக்கின் சாட்சி. அவர்தான் எனக்கு உதவினார் என்றேன். இன்ஸ்பெக்டர் முன்னே வந்து அந்த சுபத்திற்கு விளங்கிட்டார். அவனை வெறுப்புடன் முறைத்துக் கொண்டு, உங்களை இந்த நகரின் மிகவும் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தோம். ஆனால் நீங்கள் மிருகங்கள். நீங்களும் உங்கள் அப்பாவும் இனி உங்கள் வாழ்நாளை சிறைக்கம்பிகளுக்கு பின்னால்தான் கழிக்கப் போகிறீர்கள். உங்கள் அப்பாவும் கைது செய்யப்பட்டுவிட்டார். இப்போது சிறையில் அமர்ந்து உங்கள் நிறுவனத்தை காப்பாற்ற திட்டமிடுங்கள் என்று இகழ்ச்சியுடன் கூறினார். போலீசார் அவனை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றனர். சுரேஷ் அழுதுகொண்டே முன்னே வந்து, இன்றுதான் என் மனதிற்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது. இன்று நான் நிம்மதியாக உறங்குவேன் என்றான். நான் குனிந்து அவன் தோளில் கை வைத்து, என் அக்காவை உங்கள் மகள் போல நினைத்தீர்கள், மிக்க நன்றி. நீங்கள் செய்த உதவிக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் போலீசுடன் சென்று நடந்ததை உண்மையாகச் சொல்ல வேண்டும் என்றேன். அவனும், நான் நீதிமன்றத்தில் உண்மையைச் சொல்லி ஆபா மேடத்திற்கு நீதி பெற்றுத் தருவேன் என்று வாக்குறுதி அளித்தான். என் இதயத்தில் பெரும்பாரம் நீங்கியது. அம்மாவுக்கும் தங்கைக்கும் இந்த தகவல் தெரிந்ததும் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார்கள். ஆபா அக்காவுக்கு நீதி கிடைத்தது. நீதிமன்றத்தில் எல்லா ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. சுரேஷ் பார்த்த உண்மைகளை அப்படியே நீதிமன்றத்தில் கூறினான். அந்த தந்தைக்கும் மகனுக்கும் சிறை தண்டனை கிடைத்தது. ரிசார்ட் ஊழியர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. ரிசார்ட் சீல் வைக்கப்பட்டது. ராகேஷ் கோயங்காவின் பணத்திற்கு மயங்கி முதலில் வழக்கு பதியாத அந்த போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். என்னால் மருத்துவராக முடியவில்லை. ஆனால் என் அக்காவுக்கு நீதி பெற்றுத் தந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றும் நான் மெடிக்கல் ஸ்டோரில் வேலை செய்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறேன். என்னிடம் அதிக பணம் இல்லை. ஆனால் என் அம்மாவும் தங்கையும் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் என் உழைப்பு. இன்றும் நான் அக்காவை நினைவுகூர்கிறேன். அவரைப் போலவே நேர்மையாக வாழ முயற்சிக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.